ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். அடாடாடா எப்பா, இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது டிக்கெட் டு ஃபினாலேவா இல்லை ட்ரபிள் டு ஃபினாலேவா அப்படிங்கிறது தெரில. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஒரு வெற்றி வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் விஷாலுக்கு. அப்படிங்கிறது பயங்கர போராட்டங்க. அதாவது சும்மா கிடையாது, அடித்து உளுந்து பிச்சு. அதாவது எப்படின்னா வந்து இந்த 5 பசங்க சேர்ந்துக்கிட்டாங்க. பாய்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாங்க. அதில் ராயனும் வந்து இருந்தான். ராயனையும் போட்டு உடச்சிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. அடுத்து இவங்களுக்குள்ளே வரும்போது தான் மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணுறான்னா, இவன் ஓடும்போது ராணவ் வந்து ஒரு இடத்துல டக்குன்னு முன்னாடி போக முடியல. ஏன்னா எல்லாரும் ஓடிட்டாங்க. அப்போ சுத்தியல் பக்கம் ஓடிடுறான். சரி, இந்த நிகழ்வு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. சரியா? அதை பண்ண மாட்டேறீங்க யாருமே. இப்போ அவுட் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராயன். எல்லாம் ஸ்ட்ராங்காக தூக்குறாங்க. மஞ்சரி, நம்ம ஜாக்லின், சௌந்தர்யா, பவித்ரா, அந்த ஆங்கிளில் 5 பேர் காலி. இப்போ அடுத்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா யார் எல்லாம் அவுட் ஆகுறான்னா, முத்து அவுட் ஆகுறான், அருண் கிடைக்கிற அவுட் ஆகுறான், இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ நேராக ராணா ஓடுறான், ஓடி சுத்தியில் எடுத்துட்டான். சுத்தியில் எடுத்தோடனே எவனாவது நம்ம ஃபோட்டோ எடுத்து அடிக்கிறானா அப்படின்றக்கா வெயிட் பண்ணுறான். நம்ம ஃபோட்டோ இல்லை. அருண் வந்து முத்து போட்டான்னொடனே சரி இந்த அடிச்சுக்கோன்ட்டான். முடிஞ்சு போச்சு, கேம் முடிஞ்சு, முத்து அவுட்டு. இதில் என்ன பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெரியல. முத்துக்குமரனுக்கு அதை அக்செப்டட் பண்ணுறதுக்கு ஒரு மைண்டே இருக்க மாட்டேது. ஏன்னா வரான், வந்துட்டு ஸ்டாப் நில்லுங்க அப்படின்றான். இப்போ இது உன் ஃபோட்டோ இல்லாமல் வேறு ஃபோட்டோ தான் இருக்குது, ரைட்? அதான் நீ தானே உன் ஃபோட்டோ எடுத்து அடிக்கணும். அப்படி தானே இண்டிவிஜுவல் பிளே, அப்படி தானே ஆடணும்னு சொன்னோம். ஆமாம், இப்போ நான் அடுத்து கூட அடிப்பேன், என் ஃபோட்டோ இருக்கும். அருண் கொடுக்குறது வந்து பார்த்தோன்னா உன் ஃபோட்டோ. அப்போ நான் இண்டிவிஜுவல் ஆடணும் அப்படின்றப்ப என் ஃபோட்டோ இல்லை, அப்போ அருண் அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது என்ன தப்பு இருக்குது? கேட்டால் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். நம்ம அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம எல்லாருமே ஒன்றா தான் விளாடணும். அதாவது முத்து என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, நம்ம ஃபோட்டோவை எடுத்து நம்ம ஃபோட்டோவை மட்டும்தான் நம்ம காப்பாற்றணும், இல்லை நம்ம ஃபோட்டோ மட்டும் தான் நம்ம அடிக்கணுமா அப்படிங்கிறது புரியல. இப்போ வேறு சுத்தியில் எடுத்துட்டான். அவன் சுத்தியில் எடுத்துகிட்டு அடிச்சிட்டான் தெரியாமல், ஃபோட்டோ இல்லாமல் லூஸ் மாதிரி. சரியா? ராணுவ அடிச்சுட்டு திருப்பி ஃபோட்டோ பார்க்குறான். அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃபோட்டோ இல்லை. ஏன்னா அவன் ஃபோட்டோ அடித்தா தான் அவுட்டு. வேறு எவன் ஃபோட்டோ இருந்தாலும் அவன் இண்டிவிஜுவல் பிளேயர் தான். முத்துன்றான். அதான் அவனும் சொல்கிறான், நீ தீபக் ஃபோட்டோ கொண்டு வந்தாலும் நான் அடிச்சிருப்பேன், என் ஃபோட்டோவை கொண்டு வந்தால் மட்டும் தான் சுத்தியில் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா என்னால் ஆட முடியாது, எனக்கு ஓட முடியல உங்கள் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லி அவன் புரிய வைக்க ட்ரை பண்ணுறான். இந்த பசங்களுக்கு புரியவும் மாட்டேது. முத்துக்குமரன் லாஸ்ட் ஆகிட்டார், என்னன்னே தெரியல. ஏன்னா அவர் வந்து தோத்துட்டார். அப்படிங்கிறப்ப அவரால் தாங்க முடியல. நீங்கள் வந்து அலையன்ஸ் போட்டிங்க, நீ எதுக்கு நீ வந்து அருணுக்கு கொடுத்த, அது வந்து குரூப் பிசம், வெளியே வந்து பார்க்குறப்ப தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். இதெல்லாம் வந்து தேவையற்றதாக வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த இடத்தில் ராணவ் அவன் இந்த சுத்தியில் போய் எடுத்து விளையாண்டது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ஸ்ட்ராட்டஜி. ஆனால் அவனுடைய ஃபோட்டோவுக்கு அவன் கொடுத்துருந்தா தான் சுத்தியில் அது வந்து தப்பு. அவனோட ஃபோட்டோ எல்லாம் அவனை காப்பாற்றிக்கிட்டான். அவ்வளோதான். அந்த இதில் அந்த ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ தான் அடிக்கணும். யார் வந்து கேட்குறாலும் அடி இந்த அப்படி. முத்துக்குமரன் வந்து கேட்குறான்னா அவனுக்கு கொடுத்துருப்பான், அருணுக்கு வந்து கேட்டால் கொடுத்துருப்பான். மற்றபடி அவன் வந்து பேசியே வைக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனம். இதை புரிந்து கொள்ளாமல் முத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் பிளான் பண்ணி போட்டாங்கன்ற குற்றச்சாட்டு, அலையன்ஸ் போட்டாங்கன்ற குற்றச்சாட்டு, அருண் வந்து விளையாடலாம் ஒழுங்காக விளையாடல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு, அருண் வந்து ஏற்கனவே பேசி வச்சிட்டாங்கிற குற்றச்சாட்டு அப்படின்ற மாதிரிலாம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இவன் வந்து தெளிவாக சொல்லி பார்க்குறான், இல்லை நான் வந்து எதையுமே நான் வந்து பேசவே இல்லை, நான் தெளிவாக தான் இருக்கேன், எனக்கு என் ஃபோட்டோ வந்தால் மட்டும்தான் நான் வந்து கொடுத்துருக்க மாட்டேன், நான் வந்து விளையாண்டுருப்பேன் அதை கொடுக்காம. பட் யாராவது ஃபோட்டோ இருக்கப்போ நான் இண்டிவிஜுவலாக தான் என் பையன் கிளம்புறேன் அப்படின்றான். அது வந்து புரியவே மாட்டேது முத்துக்கு. முத்து என்ன சொல்கிறான், தப்பாக இருக்குது, உன் ஃபோட்டோ இல்லை, இல்லை எப்படி ஆடுறது இந்த கேமை, சுற்றியில் யார்கிட்ட கொடுக்குறது? ஓகேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு திருப்பி ரீமேட்ச் விளாட முடியும்? கண்டிப்பாக விளாட முடியாது. பிக் பாஸ் காரி துப்பார் மூஞ்சிலே. அப்போ சுற்றியில் எங்கே வைப்ப? பொது வெளியே வச்சுட்டு நீங்கள் திருப்பி ஓடி வருவீங்களா அங்கேருந்து எடுக்கிறதுக்கு? இது வந்து இந்த மாதிரி கேம் வந்து இப்படி தான் இருக்குங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், பண்ணி தான் ஆகணும். எல்லாரும் அதுதான் பண்ணுவாங்க. இது அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அப்போ நீங்கள் எப்படி விளையாண்டீங்க இதுக்கு முன்னாடி கேமு? யோசிச்சு பாருங்கள். பெண்களை வந்து ஃபுல்லாக வந்து அடித்து எல்லாரையும் வந்து தூக்கி கேமில் தூக்கி அதுக்கடுத்து விளாண்டிங்க. அப்போ எப்படி அது ஸ்ட்ராட்டஜி ஒர்க்? அதுவும் வந்து ஒர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இல்லையா? அவங்க பார்க்க பாவமா இல்லையா? போய் அவங்கள ஈஸியாக அடித்து தூக்கி சுற்றியில் எடுத்துனது. இந்த 5 பேரையும் நான் கேட்குறேன், ராணையும் சேர்த்து தான் கேட்குறேன். இந்த 5 பேர் பண்ணது தப்பு தானே? அப்போ இது தப்புனா அதுவும் தப்பு தானே? அப்போ நீங்கள் எப்படி அதை ஃபேராக ஆடினீங்க? அது முன்னாடி இருக்க கேம் ஆடல, அப்புறம் எப்படி நீங்கள் பேசுவீங்க? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உட்காந்து பேசுகிறாங்க. அதுக்கு இதோட நான் ஒத்துப்பேங்க. இந்த முத்து வெளியே வந்து அவுட் ஆகிட்டு வந்தோடனே வா 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 பக்கத்தில் உட்காருன்னு சொல்லி ஜாலியாக இருந்தவங்க அடுத்து முத்துக்கு சப்போர்ட் பண்ணி ராணுவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏம்மா நீங்கள் தானேம்மா ஜாலியாக இருந்தீங்க அவுட் ஆகணுன்ட்டு, அப்புறம் வந்து அவுட் ஆகிட்டு அவன் மேலே தப்பு இருக்குது, அவன் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஹோல் வீடும் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ தான் தப்பு பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டே, அவன் கேம் ஆடுறான்டா, இதில் என்ன தப்பு இருக்குது? எனக்கு புரியலங்க. இதில் ஒரு தப்பு இல்லையே. அவன் வந்து ஓப்பனாக எடுத்து இப்போ முத்துக்குமரனை நீ கொடுத்துட்டு நீ அடி, நான் அதுக்கு மட்டும் தான் கொடுப்பேன், இப்போ தீபக் ஃபோட்டோ காமிச்சிட்டு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா தான் குரூப்பிசம். நீ என் ஃபோட்டோவை தவிர எந்த ஃபோட்டோ நான் காட்டினா அடிக்கிறேன், எனக்கு வெளியேற்றணும் தானே ஒருத்தனை. நான் இல்லை முதவி, எவன் போனா என்ன அப்படின்ற மாதிரி தான் அவன் காமாடுவான்.
அப்போ அவனுடைய பாயிண்ட் கரெக்ட் தானே. இது ஏன் புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இவங்க உட்காந்து பேசுகிறாங்க. அருண் கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் உண்மையிலே பேசுனீங்களா, வெளியே பேசுனீங்களா, இது அலையன்ஸுக்கு தப்பு, இந்த அலையன்ஸுக்கு ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி திருப்பி திருப்பி இந்த பாயிண்ட் வைக்கிறது. இட்ஸ் கேம், இட்ஸ் ஓவர், யூ ஹேவ் டு மூவ் ஆன், அவ்வளவுதான் மேட்ரு. அதை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அப்போ இவங்க ஆடினதெல்லாம் என்ன, ஆடினதெல்லாம் அப்போ இது தவறுனா அதுவும் தவறு தானே. இப்போ தீபக் அவரை முன்னாடி எடுத்திருந்தா கூட, அருண் தீபக் போட்டோ எடுத்திருந்தா கூட தீபக் தான் அவுட்டு இவன் கொடுத்துருப்பான், கொடுக்காம இருக்க மாட்டான். அவன் என்னைக்கு கொடுக்காம இருந்திருப்பானா, ராணாவோட போட்டோ இருந்தால் தான் அவன் வந்து எடுத்து ஒழுங்கு காட்டியிருப்பான். புரியுதா? இதுதான் சிம்பிளான டாபிக். இதை வந்து புரிஞ்சிக்க முடியாம முத்துக்குமரன் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரில. முத்துக்குமரன் தோல்வி அக்செப்ட் பண்ணுங்க, வழி இல்லை, ஓகே இட்ஸ் கேம், போங்க. காலைல ராயன் ஜெயிச்சதும் வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி என்னுடைய கருத்து இதுதான். உங்களுடைய கருத்து மீண்டும் சந்திப்போம்.